ஹாய் ஹலோ. நம்ம கோட் ஃபார்ம்ஸில் நம்ம ஒரு ஆட்டுத் தொழில் தொடங்க போகிறோன்னா அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சிலவற்றைகள் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சோன்னா நம்ம பண்ணையை லாபகரமாக நம்ம கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற ப்ரீடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரீடுகளாக இருந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் நோக்கி போயிடலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கொடியாடுகள், போயர், சேலம் கருப்பு, அப்புறம் ஒரு தாய் கொடியாடுகளை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாகவே நம்மளுக்கு இருக்கும். இதே நீங்கள் நாட்டு ரக ஆடுகள் போகிறீங்கன்னா, இப்போ நாட்டு ஆடுகள்னு நம்ம வச்சுருக்கோம். நாட்டு ஆடுகள் பார்த்திங்கன்னா குரோத்னஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா ஜமுனாபாரி ஆடு ப்ரீடும் நம்மள்ட்ட இருக்குது. இந்த ஜமுனாபாரி ஆடு வகுந்தல் பார்த்திங்கன்னா பால் திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். குட்டிகளை நல்ல முறையில் வளர்க்குறதுக்கு இந்த ப்ரீட் ரகம் ரொம்பவே இதாக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட உள்ள இந்த குட்டி பார்த்திங்கன்னா 4 மாத குட்டிகள். இதோட குரோத்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா அபரிவிதமாக இருக்குது. இது இன்னும் கொஞ்ச நாளில் சீக்கிரமாகவே இது க்ரோத் ஆகி விற்கிறதுக்கு நம்மளுக்கு 5 மாதத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுருக்க ப்ரீடுகள் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பெருகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்கும்போது நல்லா தாயாடுகளாக வாங்கிட்டிங்கன்னா குட்டிகள் பார்த்திங்கன்னா உடனே நம்மளுக்கு குட்டிகள் தான் நம்மளுக்கு லாபமே. அந்த குட்டிகளை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் பராமரிச்சிட்டிங்கனாலே உங்களோட ஆடுகளோட எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 ஆட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 9 ஆடுகள் இருக்குது. 9 ஆடுகள் பார்த்திங்கன்னா 3 குட்டிகள் இருக்குது. அந்த குட்டியை நான் நல்லபடியாக வளர்த்தாவே என் பண்ணை சக்ஸஸை நோக்கி போகும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட் விரைவில்.